அனைவருக்கும் வணக்கம். இப்போ நான் சொல்ல போகிற கதை எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களோட விலங்குகள் பொய் சொல்வதில்லை அப்படிங்கிற புத்தகத்திலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு கதையோட சுருக்கமான வடிவம் தான். இந்த கதையில் செம்பியன் ஏரி அப்படின்னு ஒரு ஏரி வருது. அந்த ஏரி 1000 வருஷங்கள் பழமையான ஏரி. சோழர்கள் தான் அதை உருவாக்கியிருந்தாங்க. அந்த ஏரியை ஒட்டி நிறைய பசுமையான மரங்கள்லாம் இருக்கும். அந்த ஏரிக்கு பக்கத்துலேயே ஒரு சிவன் கோவிலும் இருக்கும். அந்த சிவன் கோவிலுக்கு வரவங்களுக்கெல்லாம் அந்த சிவன் கோவிலுக்கு வரும்போதெல்லாம் பசுமையான மரங்களோட நிழல் வழியாகவே வரதுனால ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். ஆனால் இந்த ஏரி இருக்கிற பகுதியை சுற்றின ஊர்கள்லாம் ரொம்பவே நகரமயமாக்கப்பட்டதுனால அங்கே இருக்கிற மக்கள் எல்லாரும் இந்த ஏரியிலேயே கழிவுகளெல்லாம் கொட்டுறது, அப்புறம் ஆம்னி, பஸ்ஸு, காரு இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ்லாம் கழுவுறது, இந்த மாதிரி பண்ணி அந்த ஏரியாவே கழிவு நீராக மாற்றிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஏரியை மூடிட்டு ஒரு கார் தொழிற்சாலை நிறுவனம் கட்ட போகிறதாகவும் அறிவிச்சிருந்தாங்க. இதை கேட்டோடனே அந்த ஏரியில் இருக்கிற உயிரினங்களுக்கெல்லாம் ரொம்பவே கோபம் வந்துருச்சு. என்னது, இவ்வளோ நாளாக நம்ம எல்லாரும் இந்த ஏரியில் வாழ்ந்துட்டுருக்கோம், ஆனால் நம்மளெல்லாம் பொருட்படுத்தாமல் இந்த ஏரியை மூடிட்டு ஒரு அமெரிக்க கார் தொழிற்சாலை நிறுவனம் இங்கே கட்ட போகிறதா சொல்கிறாங்களே. ஒரு ஊருக்கு ஏரிகள் முக்கியமானதா இல்லை கார் தொழிற்சாலை நிறுவனங்கள் முக்கியமானதா? ஏரிகள் தானே முக்கியமானது. இவங்க எப்படி ஏரியை மூடிட்டு தொழிற்சாலை கட்டலாம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோபமாக பேசிச்சுங்க. மீன்கள் இந்த ஏரியை மூடிட்டா அப்புறம் நம்மலாம் எங்கே போகிறதா அப்படின்னு கேட்டுச்சுங்க. தவளைகள் கூட ஆமாம்மா, நம்மளெல்லாம் பற்றி மனிதர்களுக்கு அக்கறையே இல்லை, ஏன் மற்ற எந்த உயிரினங்களை பற்றியும் மனிதர்களுக்கு அக்கறையே இல்லை அப்படின்னு சொல்லிச்சு. உடனே ஆமையும் ஆமாம், இதுதான் மனுஷ சுயநலத்தோட உச்சக்கட்டம், நம்ம எல்லாரும் இந்த ஏரியை மூட விடவே கூடாது, இதை எப்படியாவது தடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிச்சுங்க. ஆனால் எல்லாரும் இப்படி யோசித்தாலும் அவங்களால எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிறதுல அவங்கள ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. அதனால் இப்படி வருத்தப்பட்டுக்கிட்டே கலைஞ்சு போயிடுச்சுங்க. ஆனால் அந்த கூட்டத்தில் டம்பி அப்படின்னு ஒரு குட்டி தவளை இருந்தது. அது மட்டும் நம்ம எப்படியாவது இந்த ஏரியை மூட விடவே கூடாது, மித்த உயிரினங்களுக்கெல்லாம் நம்பிக்கை இல்லைனா எனக்கு நம்பிக்கை இருக்குது, நான் எப்படியாவது இந்த ஏரியை மூட விடாமல் பாதுகாக்கிறதுக்காக போராடுவேன் அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப கோவத்தோடையும் கவலையோடையும் அப்படியே நடந்து போயிட்டே இருந்தது. இதே மாதிரி சப்பை அப்படிங்கிற ஒரு நாயும் இருந்தது. அந்த நாய்க்கும் இதே எண்ணம் தான், இந்த ஏரியை மூட விடவே கூடாது, மற்ற உயிரினங்களுக்கு நம்பிக்கை இல்லைனாலும் எனக்கு நம்பிக்கை இருக்குது, நான் எப்படியாவது போராடி இந்த ஏரியை மூட விடாமல் இந்த ஏரியை காப்பாற்றுவேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தது. இது இப்படியே போயிட்டு இருக்கும்போது டம்பி அப்படிங்கிற அந்த தவளையும் அங்கே தான் நின்றுட்டு இருந்தது. அப்போது அந்த தெரு வழியாக அந்த ஏரியை பார்வையிடுறதுக்காக அமெரிக்க கார் தொழிற்சாலை நிறுவனத்துலேருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. அவங்க வர்ற காரை பார்த்தோன்னே இந்த சப்பை நாய்க்கு கோபமாக வந்துருச்சு. நம்ம இருக்கிற ஏரியை மூடுறதுக்காக வராங்களே, இவங்களை நம்ம ஏரியை மூட விடவே கூடாது அப்படின்னு சொல்லி அந்த காரை துரத்திக்கிட்டே போச்சு. உடனே அந்த காரில் இருக்கிற ஒரு பொண்ணு காரை நிப்பாட்டிட்டு, இந்த நாய் ஏன் இப்படி குறைச்சிட்டு நம்மளை துரத்திட்டே வருது, இதுக்கு ஒரு பிஸ்கட் எடுத்து போடு, இது போயிடும் அப்படின்னு சொன்னான். உடனே அவங்க கூட வந்த ஒருத்தவங்களும் ஒரு பிஸ்கட் எடுத்து அந்த நாய்க்கு போட்டாங்க. உடனே அந்த நாய் ஒரு பிஸ்கட்டுக்கு பயந்து எங்களோட வாழ்விடத்தை விட்டு கொடுக்குறவனானா, நான் ஒன்றும் மனுஷங்களை மாதிரி சுயநலவாதி இல்லை அப்படின்னு கோவத்தோட, நீங்கள் போட்ட பிஸ்கட் மேலே நான் ஒன்று கடிப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்க போட்ட பிஸ்கட் மேலே அது மூத்திரம் பெஞ்சுது. உடனே அந்த பொண்ணுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. நான் போட்ட பிஸ்கட் மேலே இந்த நாய் மூத்திரம் பெய்யுது அப்படின்னு சொல்லி அந்த நாயை அடித்து விரட்டிட்டா. அந்த நாயும் கோவத்தோடைய தூரத்தில் நின்று குறைச்சிட்டே இருந்தது. உடனே டம்பிக்கு இந்த நாயும் நம்மளை மாதிரியே ஏரியை காப்பாற்றுறதுக்காக ரொம்பவே போராடுது, நானும் இந்த நாயும் சேர்ந்தா கண்டிப்பாக இந்த ஏரியை காப்பாற்றிடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இந்த நாயை பார்த்துட்டே நின்றுட்டு இருந்துச்சு. அந்த நாயும் கோவத்தோடையும் கவலையோடையும் அப்படியே மெதுவாக நடந்து வந்துட்டு இருந்தது. டம்பி அந்த நாயை பார்த்து வணக்கம் அண்ணா அப்படின்னு சொல்லிச்சு. அந்த சப்பைக்கும் நம்மளை பார்த்து ஒரு உயிரினம் அண்ணான்னு கூப்பிடுதுங்கிறதுல ரொம்ப சந்தோஷம். அதுவும் பதிலுக்கு வணக்கம் தம்பி அப்படின்னு சொல்லிச்சு. அந்த டம்பிங்கிற தவளை, இந்த ஏரியை நம்ம மூட விடவே கூடாது, நம்ம எல்லாரும் தலைமுறையாக இங்கே தானே வாழ்ந்துட்டுருக்கோம், மனுஷங்க எப்படி இயற்கையாக இருக்கிற ஒரு பொருளை அவங்களோட தான் ஆக்கிக்க முடியும், நம்மளுக்கும் இது சொந்தமானது தானே, நம்மளை கேட்காம எப்படி ஏரியை விற்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அந்த சப்பை நாயும் ஆமாம் நானும்
இந்த ஏரியை காப்பாற்றுறதுக்காக தான் போராடிட்டு இருக்கேன். நான் பிறந்த முதல் நாள்லேருந்தே இந்த ஏரியோட தண்ணி தான் குடிச்சிட்ருக்கேன். அந்த விசுவாசம் தான் என்னை இப்போ வரைக்கும் இந்த ஏரியை காப்பாற்றுறதுக்காக போராட வைக்குது அப்படின்னு சொல்லிச்சு. ஒன்று அந்த தம்பி அப்படிங்கிற தவளை நம்ம ஏரியை காப்பாற்றிடலாம் தான், ஆனால் இது நம்ம நினைக்கிற விஷயத்த மனுஷங்கக்கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்க்கணுன்னு தான் எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னோடனே சப்பை அப்படிங்கிற அந்த நாய்க்குட்டி, கவலைப்படாத, மனுஷங்க எதுனாலும் புகார் மாதிரி தான் எழுதி கொடுப்பாங்க, எனக்கு நல்லா தெரியும், நம்மளும் அதே மாதிரி ஒரு புகார் எழுதி கொடுப்போம் அப்படின்னு சொன்னோடனே அந்த தவளை புகார் எழுதலாம் தான், ஆனால் நம்மள யாருக்கு எழுத படிக்க தெரியும்? எழுத படிக்க கூட மனுஷங்களுக்கு தானே தெரியும். அப்படின்னா கூட நம்ம யாராவது ஒரு மனுஷங்க கிட்ட தான் எழுத சொல்லி கேட்கணும் அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை ஒரு பூனை தினமும் ஒரு புத்தகத்தை எடுத்துக்கிட்டு இந்த ஏரிக்கரைக்கு வந்து உட்காந்து படிக்கும், அது புத்தகம் வாசிக்கிறதுனால அதுக்கு எழுத படிக்க தெரியும்னு நினைக்கிறேன். அந்த பூனை டெய்லி இங்கே வரும், நீ நாளைக்கு காலையில் வேணா அந்த பூனையை பார்த்து பேசு, நான் அதுக்குள்ளே எழுதின புகாரை யார்கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு நகரத்துக்கு போய் விசாரிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லும். உடனே இந்த தம்பியும் சப்பையும் அதுக்கு ஒத்துக்கிட்டு அப்படியே பிரிஞ்சு போயிடுங்க. அடுத்த நாள் வந்துச்சு. அந்த தம்பிங்கிற தவளைக்குட்டி அந்த பூனை எப்போ வரும் அப்படின்னு அந்த ஏரிக்கரையில உட்காந்து காத்துட்டு இருந்துச்சு. அந்த பூனையும் வந்துருச்சு. உடனே அந்த தம்பிங்கிற தவளைக்குட்டி அந்த பூனைக்கிட்ட போய், பூனையானா நீங்கள் எங்களுக்கெல்லாம் ஒரு உதவி பண்ணணும் அப்படின்னு கேட்டுச்சுங்க. உடனே பூனையும், என்னால் என்ன உதவி பண்ண முடியும், நீ என்னால் பண்ண முடிகிற எந்த உதவி கேட்டாலும் கண்டிப்பாக பண்ணுறேன், என்ன உதவி பண்ணணும் சொல்லுன்னு சொன்னோன்னே, இவ்வளோ வளமான இந்த ஏரியை மூட போகிறாங்களாம். நாங்கள் எத்தனை உயிரினங்கள் இந்த ஏரியில் வசிச்சுட்டு வரோம், இந்த ஏரியை மூடிட்டா எங்களோட வாழ்க்கைலாம் என்ன ஆகும்? இந்த ஏரியை எப்படியாவது மூட விடாமல் தடுக்கணும், இதுக்கு நீங்கள் தான் எங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே அந்த பூனைக்குட்டி, என்னால் எப்படி உதவி பண்ண முடியும் அப்படின்னு கேட்டோன்னே, உங்களுக்கு எழுத படிக்க தெரியும் தானே, நீங்கள் எங்களுக்கு ஒரு புகார் எழுதி தரணும் அப்படின்னு சொன்னோன்னே, ஓ எனக்கு நல்லாவே எழுத படிக்க தெரியும், எப்படி புகார் எழுதணும், தமிழையா இங்கிலீஷ்லையா அப்படின்னு கேட்டோன்னே, தமிழை தான் எழுதணும் அப்படின்னு சொன்னோன்னே, சரி இந்த ஏரியை மூடுறதுக்காக நீங்கள் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, இந்த ஏரி இல்லைன்னா வேற ஒரு ஏரி அங்கே போய் வாழ வேண்டியதானே அப்படின்னு சொன்னோன்னே, இந்த தம்பிங்கிற பூனைக்குட்டி, நாங்கள் தலைமுறையாக இங்கே தான் வசிச்சுட்டு வரோம், இந்த ஏரியை எங்களால் கைவிட முடியாது, இதுதான் எங்களோட வாழ்விடம், அது மட்டும் இல்லாமல் இயற்கையை அழிக்கிற உரிமையை மனுஷங்களுக்கு யார் கொடுத்தது அப்படின்னு கேட்டோன்னே அந்த பூனைக்குட்டி, ஒன்று அழிச்சாதானே இன்னொன்று உருவாக்க முடியும், அதுவும் அமெரிக்கக்காரர்கள்லாம் சொகுசாக தானே இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே அந்த தவளை, ஆனால் இயற்கையை அழிக்கிற உரிமை யாருக்குமே இல்லை, நம்ம கண்டிப்பாக இதை தடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி புகார் எழுத சொல்லி கேட்கும். உடனே அந்த பூனையும் அதுக்கு ஒத்துக்கும். அதுக்கப்புறம் அந்த தவளை, உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்டோன்னே, என்னோட பேர் நியூட்டன் அப்படின்னு சொல்லும். என்னது நியூட்டனா, உங்களோட இந்த பேரை கேட்டால் எனக்கு பாட்டன் அப்படிங்கிற சொல் தான் ஞாபகத்துக்கு வருது, அது என்ன நியூட்டன், பேரே ரொம்ப வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு கேட்டோன்னே அந்த பூனை வந்து, நியூட்டன் அப்படிங்கிறவர் ஒரு அறிவியல் அறிஞர், அவர் நிறைய புத்தகங்களெல்லாம் வாசிப்பார், எனக்கும் புத்தகம் வாசிக்கிறது ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் அவரோட பேரையே எனக்கு வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாம்மா நீங்களும் அவரை மாதிரியே ரொம்பவே புத்திசாலி தான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டும் பிரிஞ்சு போயிருங்க. அடுத்த நாள் காலையில் அந்த பூனை ரொம்ப விளக்கமாக 6 பக்கத்துக்கு ஒரு புகார் எழுதி அதில் அந்த ஏரியில் வசிக்கிற எல்லா உயிரினங்கள்கிட்டையும் கை நாட்டு வாங்கி அதை சப்பைங்கிற நாய்கிட்ட கொண்டு போய் கொடுக்கும். உடனே சப்பையும், நான் எங்கே இந்த புகாரை கொடுக்கணும்னு விசாரிச்சுட்டு வந்துட்டேன், ஊர் பஞ்சாயத்து தலைவர்கிட்ட தான் எல்லாரும் புகார் எழுதி கொடுக்கறது வழக்கமாக, நீங்களும் அவர்கிட்டயே போய் இந்த புகாரை கொடுத்துட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லும். உடனே அந்த தவளைக்குட்டியும் பூனையும் அந்த ஊர் தலைவரை பார்க்க போகுங்க. ஊர் தலைவரை பார்த்து, பஞ்சாயத்து தலைவர் 2 பேரையும் பார்த்து, நாங்கள் இந்த ஏரியை அழிக்காமல் ஏரியை காப்பாற்றுறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க 2 பேரும் அதுக்கு சப்போர்ட் பண்ணவே மாட்டாங்க. நீங்கள் ஏரியை காப்பாற்றுறதுலாம் இருக்கட்டும், உடனே அந்த தவளையை பார்த்து ரொம்பவே கோவமாக, ஏரியை காப்பாற்றுறதுலாம் இருக்கட்டும், முதல்ல சக்கரத்துக்கு நடுவில் சிக்கி உன்னோட உசுரை சிக்காமல் உன்னோட உசுரை காப்பாற்றிக்க நீ பாரு அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோவமாக சொல்லி அனுப்பிச்சி விட்டுருவாங்க. உடனே நியூட்டன் அப்படிங்கிற இந்த பூனை சொல்லும், இந்த பஞ்சாயத்து தலைவர் ஊர் தலைவர் நம்மளை கைவிட்டாட்டாருன்னு நீ கவலைப்படாத, நம்ம நீதி அரசர்கிட்ட போய் நீதி கேட்கலாம் அப்படின்னு சொல்லும். உடனே 2 நீதி அரசரை பார்த்து நீதி கேட்க போகுங்க. நீதி அரசரை பார்த்தோன்னே, எங்களுக்கு நீதி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குங்க. உடனே நீதி அரசர் சொல்லுவார், என்ன நீதி வேணுமா, நீதி என்ன பாக்கெட்டில் வச்சுருக்க பொருளா, நீங்கள் கேட்டோன்னே எடுத்து தர்றதுக்கு, நீங்கள் எந்த விஷயத்துக்காக வந்திருக்கீங்கன்னு சொன்னால் தானே அதுக்கேற்ற மாதிரி விசாரித்து நீதி வழங்க முடியும் அப்படின்னு சொன்னோன்னே
நாங்கள் செம்பியன் ஏரியை அழிக்காமல் காப்பாற்றுறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னே, சரி அப்படின்னாலும் யாராவது வழக்கு தொடர்ந்தால் தானே என்னால் தீர்ப்பு வழங்க முடியும், நீங்கள் கேட்டோன்னே என்னால் தீர்ப்பு வழங்கிட முடியுமா அப்படின்னு நீதிபதி கேட்பார். உடனே தம்பிங்கிற தவளைக்குட்டி வழக்கு தொடர்றதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னே அந்த நீதிபதி, அப்படியே நீங்கள் வழக்கு தொடர்ந்தாலும் அதை விசாரித்து நான் தீர்ப்பு வரைஞ்சதுக்கு குறைஞ்சது 1 வருஷம் ஆகும், அதிகபட்சமாக 10 வருஷங்கள் கூட ஆகலாம், ஆனால் அதுக்குள்ளே இந்த ஏரியை மூடிட்டு தொழிற்சாலையை கட்டிடுவாங்க அப்படின்னு சொன்னோன்னே, அப்போ இந்த ஏரியை காப்பாற்றவே முடியாது அப்படின்னு கேட்டோன்னே, நீங்கள் நினைக்கிறத உடனுக்குடனே மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறது சமூக ஊடகங்கள் தான். நீங்கள் சமூக ஊடகங்களில் அணுகுனா அவங்க நீங்கள் சொல்ல வர விஷயத்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே இந்த 2 உயிரினங்களும் சரின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷமாக ஹாட் நியூஸ் தொலைக்காட்சி அலுவலகத்துக்கு போய் அங்கே அதோட எடிட்டரை பார்க்குறதுக்காக ரிசப்ஷனிஸ்ட் இருந்த பொண்ணுக்கிட்ட பெர்மிஷன் கேட்பாங்க. அந்த பொண்ணும் ஃபோன் பண்ணி எடிட்டர்கிட்ட பேசுவா. ஆனால் அந்த எடிட்டரோ, எனக்கு இப்போ நேரமே இல்லை, அவங்க 2 பேரும் இன்றைக்கி வர அனுமதிக்காதன்னு சொல்லிடுவார். உடனே எடிட்டருக்கு அவங்கள பார்க்க நேரம் இல்லை, நீங்கள் நாளைக்கு வாங்கன்னு சொல்லிடுவா. ஆனால் அந்த டம்பிங்கிற தவளைக்குட்டிக்கும் பூனைக்கும் போக விருப்பமே இல்லை. நம்ம நாளைக்குன்னு இப்படி தள்ளி போயிட்டே இருந்தால் அதுக்குள்ளே ஏரியை மூடிடுவாங்க, நம்ம இன்றைக்கே எப்படியாவது அந்த எடிட்டரை பார்த்து விஷயத்தை சொல்லிடணும் அப்படின்னு நினைக்குங்க. அப்போது ஒரு ஸ்வீப்பர் ஒரு பக்கெட்டில் தண்ணியோட எடிட்டரோட அறைக்கு போயிட்டுருப்பான். உடனே இந்த தவளைக்குட்டி டக்குன்னு அந்த பக்கெட்டில் தாவி உட்காந்து கள்ளத்தனமாக எடிட்டரோட அறைக்கு போய் எடிட்டரையும் பார்த்துரும். எடிட்டரை பார்த்து, இந்த மாதிரி ஏரியெல்லாம் மூடுறாங்க, இது நீங்கள் தான் எப்படியாவது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், ஏரியை அழித்து ஒரு தொழிற்சாலை கட்டுறதுனால ஏற்பட போகிற விளைவுகள்லாம் ரொம்பவே பயங்கரம் அப்படின்னு சொல்லி விஷயத்த ரொம்பவே விளக்கமாக எடுத்து சொன்னோடனே அந்த எடிட்டரும், நீ சொல்கிறது சரிதான், ஆனால் நீங்கள் சொன்னாலோ நான் சொன்னாலோ யாருமே கேட்க மாட்டாங்க, சினிமா நடிகைகள் சொன்னாதான் இந்த காலத்தில் எல்லாருமே கேட்பாங்க, நீங்கள் அவங்கள வச்சு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே தம்பிங்கிற தவளை, என்னது, ஆமாம்மா, இப்போ இருக்க காலத்தில் எல்லா மக்களும் சினிமா நடிகர்கள் சொன்னாதான் எதனாலும் கேட்குறாங்க, இப்படி சினிமா நடிகர்கள் சொல்கிறதே கேட்டுட்டு இருக்கிறதுக்கு மக்கள்லாம் என்ன முட்டாள்களா அப்படின்னு கேட்டோன்னே, ஆமாம்மா, இப்போ இருக்க மக்கள்லாம் இப்படி தான் இருக்காங்க, இப்போ எல்லாமே பிஸ்னஸாக மாறிடுச்சு, ஏரியை மூடிட்டு தொழிற்சாலை கட்டுறது கூட ஒரு வகையான பிஸ்னஸ் தான் அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் அனுப்பிச்சி விட்டுருவார். உடனே தம்பிங்கிற தவளை ரொம்ப சோகத்தோடு அப்படியே ரோட்டில் போயிட்டுருக்கோம். அப்பன்னு பார்த்து ஒரு காக்கா இதை கொத்தி தின்றதுக்காக இதை அப்படியே விரட்டிகிட்டே வரும். உடனே தம்பிங்கிற அந்த தவளை சொல்லும், காக்கா இன்னைக்கு எனக்கு கொத்தாமல் விட்டுரு, நான் ஏரியை காப்பாற்றுறதுக்காக போராடிட்டு இருக்கேன், நான் மட்டும் செத்து போயிட்டேன்னா அப்புறம் இந்த ஏரியும் அழிஞ்சே போயிடும், வேறு யாருக்குமே ஏரியை காப்பாற்ற முடியுங்கிற நம்பிக்கை இல்லை, நான் எப்படியாவது இந்த ஏரியை காப்பாற்றிடுவேன், அது வரைக்கும் என்னை சாப்பிடாம விட்டுரு அப்படின்னு சொன்னோன்னே அந்த காக்கா, நீ போய் சொல்கிற, நான் எப்படி நம்புறது அப்படின்னு கேட்டோன்னே, நீயே வேணா அந்த ஏரியை வந்து பாரு அப்படின்னு சொல்லி இதை கூப்பிட்டு போகும். அதுக்கடுத்து அந்த ஏரியை பார்த்தோன்னா அந்த காக்காக்கும், இது இவ்வளோ வளமான ஏரியா மூட போகிறாங்களா, இதை எப்படியாவது தடுக்கணும், ஆனால் எப்படி நம்மளால் தடுக்க முடியும் அப்படின்னு கேட்டோன்னே தம்பிங்கிற தவளை சொல்லும், ஒன்று பண்ணுங்க, தவளைகளாகிய நாங்கள்லாம் எப்போதுமே கூச்சல் போட்டுக்கிட்டே இருக்கோம், நீங்களும் கான்னு கத்திகிட்டே இருங்க, நீங்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து கத்தும்போது மனுஷங்களால் அந்த சத்தத்தை தாங்கிக்கவே முடியாது, இதனால் மனுஷங்கள்லாம் வீட்டை விட்டே வெளியே வர மாட்டாங்க, இப்போ யாருமே வரனா எப்படி ஏரியை மூடிட்டு தொழிற்சாலை கட்டுவாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே காக்காவும் அதுக்கு சம்மதிச்சு எல்லா காக்காவும் கான்னு கத்திகிட்டே இருக்குங்க. அதுக்கப்புறம் தவளைகளும் கூச்சலிட்டுட்டே இருக்குங்க, பூச்சிகளும் கூச்சலிட்டுட்டே இருக்குங்க. உடனே மக்கள்லாம் இந்த சத்தத்துக்கு பயந்து வீட்டை விட்டு வெளியே வரவே இல்லை. ஆனால் ஏரியை மூடிட்டு தொழிற்சாலை கட்டுறதுக்கான உபகரணங்கள் எல்லாமே வந்து சேர்ந்துருச்சு. இந்த காக்காங்கள்லாம் கத்துன கத்துலையும் தவளைகள் போட்ட கூச்சல்லையும் மழையே பொத்துக்கிட்டு வந்துருச்சு. வந்த மழையில் அந்த ஊர் ஃபுல்லாக வெள்ளமாக வந்துருச்சு. ஆனால் அந்த ஊரில் வந்த வெள்ளம் எல்லாமே இந்த ஏரி இருக்கிறதுனால இந்த ஏரிக்கே வடிஞ்சிட்டு வந்து சேர்ந்துருச்சு தண்ணியெல்லாம். அப்போ தான் அந்த மக்களுக்கு ஏரியோட அருமையே புரிஞ்சுது. இந்த ஏரி இல்லைன்னா நம்ம ஊரை இன்னைக்கு யாராலையுமே காப்பாற்றிருக்க முடியாது, நம்ம எல்லாருமே வெள்ளத்தில் மூழ்கி இருப்போம், இந்த ஏரி தான் நம்மளெல்லாம் காப்பாற்றுச்சு அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் எல்லாருமே போராட்டத்தில் ஈடுபட்டுட்டாங்க. உடனே அரசாங்கத்தாலையும் அந்த ஏரியை மூடிட்டு தொழிற்சாலை கட்ட முடியல. இதனால் அரசாங்கமும் அந்த ஏரியை மூடுற முயற்சியவே கைவிட்டுருச்சு. அதோட இனிமேல் எந்த நீர்நிலைகளையும் இந்த மாதிரி அபகரித்து இந்த மாதிரி தொழிற்சாலைகள் கட்டக்கூடாது அப்படின்னு ரூலும் கொண்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முக்கிய காரணமாக இருந்தால் தம்பி அப்படிங்கிற சின்ன தவளையை எல்லாருமே பாராட்டினாங்க.
அந்த தம்பி சிறப்பு விருந்தினராக கலந்துக்கிட்ட ஹாட் நியூஸ் சேனலை உலகம் ஃபுல்லாக பார்த்து அந்த தம்பியை ரொம்ப பாராட்டுச்சு. தம்பிக்கும் ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. அங்கே இருக்கிற எல்லா உயிரினங்களுக்குமே இந்த ஏரி காப்பாற்றப்பட்டதில் ரொம்பவே சந்தோஷம். அனைவருக்கும் நன்றி.